ஹாய் எல்லாத்துக்கும் சண்டே ஹாப்பி குட் மார்னிங். ஸோ நான் லென்ஸ் வைக்க போகிறேங்க கண்ணுக்கு. என்னோட பிரைடு ரொம்ப பயப்படுறாங்க. அவங்களுக்கு நான் இந்த வீடியோ காட்டுறதுக்காக தான் எடுக்கிறேன். ஸோ லென்ஸுங்கிறது என்னோட பிரைடு ரொம்ப டிஃபிகல்ட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அது சும்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்ட போகிறேன். ஸோ வாங்க எப்படிங்கிறத பார்த்துருவோம். லென்ஸை பொறுத்தளவு நம்ம கையை சுத்தமாக வச்சுட்டு நம்ம வைக்கிறதாங்க இருக்குது. நம்ம சாப்பிட்டுட்டு அந்த கையால் கொண்டு வந்து வச்சோம்னா இன்ஃபெக்ஷன் ஆகதான் செய்யும். சரிங்களா? இப்போ நான் எடுத்துட்டேன். இப்போ கண்ணை நல்லா ஓப்பன் பண்ணிட்டு இப்போ லென்ஸ் வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இவ்வளோதாங்க. இந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா நம்மளது நார்மலாக இருக்கும். என் கண்ணு கொஞ்சம் ரெட்டிஸாக இருக்குது தூக்கம் இல்லாதனால. ஸோ வைக்கும் போது ஒரு 2 ட்ராப் மட்டும் தண்ணி வரும், அவ்வளோதான். ஸோ இது நம்மளுக்கு கேமரா முன்னாடி நிற்கும் போது கண்ணு ஹைலைட் பண்ணி காட்டும். உறுத்துமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை, கொஞ்சம் நேரத்தில் செட் ஆகிடும். சரிங்களா? இப்போ இது ரிமூவ் பண்ணுறது உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். கொஞ்சம் நேரம் வச்சுருப்போம், நம்மளுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்காக தான் மெயினாக நான் அந்த வீடியோ எடுக்கிறேன். நடக்கும்போதே தெரியுது அந்த லென்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ லென்ஸ் வச்சு காஜல் வச்சுட்டேங்க. ஆனால் அவங்களுக்கு இன்னும் ஹைலைட்டாக இருக்கும். இன்னொரு இந்த சீனு பையன் தாங்க தொல்லை பண்ணிட்டு இருக்கான். இப்போ என்னோட ஹேர் கலரிங்க்கும் என்னோட லென்ஸுக்கும் வேற லெவல் மாசாக இருக்குது. இப்போ சன்லைட்டில் போயிட்டுருக்கேன். இன்னும் நம்ம லைட்டிங்கில் இருக்கும் போது நம்மளுக்கு இது டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இங்கே பாருங்க. ஓகே, ஆனால் ரொம்ப கூலிங்காக இருக்குது கண்ணு. ஓகேவா? ஒரு லென்ஸ் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு நான் போட்டிருக்கேங்க கஸ்டமருக்காக. சரிங்களா? இன்னும் ஃபுல் மேக்கப்லாம் முடிச்சுட்டு இந்த லென்ஸை பார்க்கும்போது வேற லெவலில் இருக்கும். சரிங்களா? கிட்ட பக்கத்துக்கு எப்படி இருக்கு, தூரமாக பார்க்கும்போது நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு பிளாக்காக இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு தோணுது, நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. நானும் மேபி எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வச்சுட்டு போயிட்டு எல்லாத்தையும் மாஸ் பண்ணலான் இருக்கேன். ஓகே ஓகே. ஆனால் அடிக்கடி லென்ஸ் வைக்க தேவையில்லை. இது நம்ம எப்போ வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கும் போது நம்ம வச்சுக்கலாம். அடிக்கடி வச்சு எடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. அதே மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி இது பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வச்சுட்டோம்னா அதை வச்சுட்டு மறுபடியும் வைக்காதீங்க. கண் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. மேபி அது எடுக்கும் போதும் நம்ம கரெக்டாக எடுக்கல, மறுபடியும் ஃபிட் பண்ணும் போதும் நம்ம ஸ்கின் டேமேஜ் ஐ டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதனால நான் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான். ஒரு பிரைடுக்கு வச்சோம்னா அதை அப்படியே தூக்கி இது பண்ணிடுவோம், அவ்வளோதான். ஓகேங்களா? அது என்னோட கஸ்டமர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எல்லாமே எனக்கு நியூவாகவே கொண்டு வந்துருங்க, நம்மளே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு நம்ம வைக்கிறது, ஜடைக்கு வைக்கிறது எல்லாமே நம்ம ஒரு 2 மாதமாகவே ப்ரிப்பேர் ஆகி தான் கிளம்பியிருக்கோம். சரிங்களா? ஓகே. இந்த இதுலேயே நான் ரீல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை எப்படி ரிமூவ் பண்ணுறேங்கிறத உங்கள்கிட்ட போடுறேன். கண்ணு உறுத்துதான்னு கேட்டிங்கன்னா கண்ணெல்லாம் உறுத்தலைங்க, நல்லா தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் லென்ஸ் ரிமூவ் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ எல்லாமே இவ்வளோ நேரம் வச்சு கிட்டத்தட்ட ஃபுல்லாமல் இது பண்ணிட்டேன். லென்ஸ் நம்மளுக்கு ப்ராப்பராக ஒருத்தவங்க ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரிப்பு கிடைக்கும். சரிங்களா? லென்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஆனால் இதெல்லாம் எனக்கு பயமாக இருக்குங்கன்னா இப்படி கையை வச்சு இப்படியே எடுத்திங்கன்னா வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ நான் ரிமூவ் பண்ண போகிறேன்.
படிட்டேன் அப்படியே தள்ளிட்டு வந்து சைடாக எடுக்கணும். எடுத்துட்டேன். தெரியுதா? இப்போ என் கண்ணு வந்து சின்னதாக தெரியுதா? லென்ஸ் இருந்ததுக்கும் இப்பயும் இவ்வளோதான் லென்ஸு. ஆனால் என் கண்ணு வந்து ரெட்டிஸாக இருக்குது. நான் சரியாக தூங்குறதில்ல. மித்த பிரைடல் வைக்கும் போது இன்னும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இது என்னோட தரப்பு சொல்கிறேன். ஆனால் வந்து ரொம்ப ரிஸ்கியெல்லாம் இல்லை. எடுக்கும் போது இங்கேருந்து இப்படி கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல இது பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, எல்லாத்துக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரைடுக்கு காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோவே எடுத்தேன். உங்களுக்கும் ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ என்னோடய ஜாப் ஐ லவ். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன். மற்றபடி எதுவும் இல்லை. தெரியல, ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. சரிங்களா? நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். மற்ற இந்த வேலை தான் செய்வேன்னு சொல்லாமல் எல்லா வேலையும் செஞ்சுருக்கேன். ஆனால் கிளைண்ட் அட்டன் பண்ணும் போதும் சரி, அதே மாதிரி பிரைடு அட்டன் பண்ணும் போதும் சரி, எனக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் அவங்க வீட்டு பொண்ணாகவே இருந்து நான் வந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஃபீல் எனக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் ஃபீல். இன்றைக்கெலாம் 6 மணிக்கு எழுந்திரிச்சிருக்கேன். இன்றைக்கி சாயந்தரம் ரிசப்ஷன் மேக்கப் போக போகிறேன். அடுத்து வந்து மார்னிங் வந்து 4 மணிக்கு தாலி கட்டு. நான் வந்து 1 மணிக்கு வந்து மண்டபத்துக்கு போகணும், ரீச் ஆகணும். ஸோ ஐ ஃபீல் பெட்டர்ன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து ஜாலியாக இருக்குது. ஒருத்தவங்க ஃபேஸில் வந்து நம்ம மேக்கப் போட்டு அவங்களோட ஈவெண்ட்டை வந்து நம்ம வந்து வேறு லெவல் ஆக்கி கொடுக்கும் போது நம்மளுக்கு இருக்கிற திருப்தி, அங்கே வந்து பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணிட்டு வரணும். பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகும் பார்த்தீங்களா? அந்த ஃபீல்லையே நம்மளுக்கு வந்து அந்த அன்றைக்கி தூக்கம் போயிடும். சரிங்களா? எத்தனை பேருக்கு அந்த மாதிரி இருந்திருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி எங்களை மாதிரி மேக்கப் பண்ணுறவங்க வந்து உங்களோட ஈவெண்ட்டை நல்லபடியாக பண்ணி கொடுத்தா உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆகிருக்கு, அதில் சொதப்பி இருந்தால் என்ன மாதிரி சொதப்பியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய இடத்துல சொதப்பிட்டாங்க. நான் இப்போ போகிற கிளைண்ட்டே சொன்னாங்க, என்னோட நிச்சயத்துக்கு வந்து பயங்கரமாக சொதப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ட்ரையல் காமிச்சு இது பண்ணி கிட்டத்தட்ட அவங்க ரொம்ப கொஞ்சம் வசதியானவங்க. அவங்கள திருப்தி பண்ணுறது வந்து சேலத்துலேருந்து வராங்க, திருப்தி பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் என்னோட இதில் வந்து அவங்களுக்கு என்னெல்லாம் அதை பண்ணுமோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணி நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்கும் இந்த இது பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நல்லா பண்ணிட்டு வருவோம். எல்லாமே உங்களோட ஆசீர்வாதம் தான். எங்கள் அம்மா அப்பாவது இதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கார், அவரோட ஆசீர்வாதமும் எனக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். என்னோடய வெற்றிக்கு பின்னாடி எல்லாமே அவரும் இருக்கார். சரி, ஓகே, டாட்டா. எல்லாம் இந்த வீடியோ வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, பாய்.